இவங்க எவ்வளவு ட்ரை பண்ணாலும் சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷும் மண்குதிரை நம்பி கடல் இறங்க போறது இல்ல. இந்த 22 பஞ்சர் போட்டு ஓட்டின ஃபுட்பாலை வச்சு அவங்க விளையாட மாட்டாங்க, முழு பந்தில் தான் விளையாடுவாங்க. இவர் உடனே கான்ஸ்டியூஷன் எடுத்தாரு, 19 படி டெப்டி ஸ்பீக்கர்லாம் இல்லையா, பவர் இருந்தா இல்ல, அதேதாங்க கவர்னர் இருக்கும். அப்ப மட்டும் ஆட்டுக்கு தாடி நாட்டுக்கு கவர்னர் அது உங்க போஸ்ட் மாறுதா? அன்னைக்கும் அதே கான்ஸ்டியூஷன் தான் கவர்னர் கொடுத்திருக்கு, அதே கான்ஸ்டியூஷன் தான் கவர்னருக்கு பவர் கொடுத்திருக்கு. அந்த பவர் இல்ல நீங்க உட்கார்ந்து சொல்றீங்க. ஒரே ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்றேன். அதெல்லாம் முறை உச்சநீதிமன்றம் இவ்வளவு ஜனநாயக பேசுறாங்களே, இன்னைக்கு ஸ்பீக்கர் அதிகாரம் பற்றி பேசியிருக்க ஜனநாயக பேசுறவங்க சொல்ல வேண்டியது கள்ளக்குறிச்சி மேட்டர் அசெம்பிளில பேசக்கூடாதுன்னு சொன்னாரு. மாநிலத்தில் உரிமை மாநில மக்களை சார்ந்தது, அவையில பேசக்கூடாது. எல்லா கட்சியும் பேசியிருக்காரு, எல்லா கட்சியும் பேசி அதுக்கு பதில் முதலமைச்சர் பேசியிருக்காரு. அதையும் நம்ம மறுக்க வேணாம். நீங்க வந்து நினைக்கிறது அதை இந்த நிதிஷ்குமாரையும் காலில் விழுந்தவர்கள் கையை பிடித்தவர்கள் நீங்க எப்படி ப்ரோவோக் பண்ணாலும் அவர்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் 22 பஞ்சர் போட்ட ஃபுட்பால் பெட்டரா, ஒரு ஃபுட்பால் பெட்டரா, என்னன்னா சார் நிதிஷ்குமாருக்கும் நாயுடுக்கும் நம்ம எல்லாருக்கும் பெட்டரா தெரியும். இன்னைக்கு என்டிஏ கூட்டத்தை கூட்டணும், ஏதாவது ஒரு முடிவு எடுத்தா என்டிஏல இருக்கக்கூடிய தலைவர்களோட ஆலோசிக்கணும்ங்கிற இடமாவது வந்திருக்கு. நீங்க நம்பிக்கையா சந்தோஷப்படுங்க இல்லையா? நம்ம இன்னைக்கு காங்கிரஸ் ஆமா சார் அததான் சொல்றாரு, அதுக்கு அந்த எம்பவர்மென்ட் நாங்க கொடுக்கிறோம். அன்ஃபார்ச்சுனேட்லி அது காங்கிரஸ் மட்டும் கிரெடிட் எடுத்து கூடாதுங்க. அது 22 கட்சி இருக்கு, காங்கிரஸ் வாங்குறது 99 தான். 22 கட்சியில அதுக்கு அண்ணன் பெருமைப்பட்டாருன்னா அது இட்ஸ் கூட்டணியுடைய இது. அவங்க கூட்டணி இல்லங்க, அது கூட்டணி நீங்க சொல்லுங்க, நான் அது கூட்டணியா பார்க்கல. சார் இன்னொரு விஷயம் கார்த்திகேயன், எஸ் இல்ல இவங்க தொடர்ந்து வந்து இதை வந்து ஏன் அந்த டெப்யூட்டி ஸ்பீக்கருக்குள்ள வந்து பிஜேபி அப்ளைச் ஆகுறது இல்லைன்னா அவருக்கு ஒரு பெரிய பவர் இருக்கு, அவர் 2 ஹவுஸையும் சேர்ந்தே கூட கன்வீன் பண்ண முடியும். அது மட்டும் இல்ல, அவர் வந்து ஒருவேளை ஒரு டை வந்து பார்லிமெண்ட்ல வருதுன்னா அவருக்கு ஓட்டு போட முடியும் ஸ்பீக்கர் மாதிரியே. இதுக்கு தான் பிஜேபி பயப்படுது. நீங்க வந்து எதிர்க்கட்சிக்கு ஏன் கொடுக்கறது இல்லைன்னா இதான் கொடுக்கறது இல்ல. நாளைக்கு ஒரு சிச்சுவேஷன் அரைஸ் ஆகுது, இதை வந்து ஸ்பீக்கரை ரீப்ளேஸ் பண்ணி அவர் இல்லாத நேரத்தில் அதுக்கான முழு அதிகாரத்தோட ஓம் பிர்லா அவர்கள் ஒருவேளை வெற்றி பெற்று கூட அவர் இல்லைன்னா இவங்க இருக்கக்கூடிய எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடிய டெபுட்டி ஸ்பீக்கருக்கு ஓட்டிங் ரைட்ஸ் இருக்கு. டை வந்துச்சுன்னா அதெல்லாம் தெரிஞ்சுட்டு தான் நீங்க வந்து அவருக்கு அந்த ரைட்ஸ் இருக்கு ஆர்டிகல் 95ல. அதெல்லாம் தெரிஞ்சதுனால தான் நீங்க கொடுக்கவே மாட்டேன்றீங்க. தொடர்ந்து எல்லா தடவையும் வந்து அவர் சொல்ற கவர்னருக்கு வந்து அதிகாரம் இல்லையானு, கவர்னருக்கு வந்து அதிகாரம் இல்லைன்னு யாருமே சொல்லலையே. கவர்னரோட அதிகாரம் என்னன்னு உச்சநீதிமன்றம் வரையறுத்து அதப்படி நடங்கன்னு தான் எல்லாரும் சொல்றாங்க. இப்போ யாருமே வந்து துணை சபாநாயகருக்கு இவ்வளவு வானலாவே அதிகாரம் கொடுங்க ஸ்பீக்கருக்கு மேலன்னு கேட்கல. இது மரபு இருக்கு, இதுக்கான விதிகள் இருக்கு, ஆர்டிகல் 95ல இருக்கு. அதன்படி எலெக்ட் பண்ணுங்க, அவருக்கு எலெக்ட் பண்ணி எங்களுக்கு அந்த மரபுப்படி கொடுங்கன்னு தான் கேட்கறாங்க. உடனே சட்டமன்றத்துக்கு பண்ணலையா? சட்டமன்றத்துக்கான மரபு இங்க எலெக்ட் பண்ணலையே, நீங்களே பிஜேபியில பண்ணலையே, இது எதிர்க்கட்சிக்கு கொடுத்துருக்கீங்க டெப்டி ஸ்பீக்கரை, கொடுக்கலையே. அப்ப அதை தானே கேட்கறாங்க. பார்லிமெண்ட்டுக்கு ஒரு ட்ரெடிஷன் இருக்கு, அந்த கன்வென்ஷனை ஃபாலோ பண்ணுங்கன்னு கேட்டா தொடர்ந்து வந்து நீங்க இதை ஏன் பண்ணல அப்படின்னு ஷிஃப்டிங் த கோல் போஸ்ட் உண்மையிலே யார் பண்றாங்கன்னா பிரைம் மினிஸ்டர் தான் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க வந்து கன்சென்சஸ்ன்றீங்க, நாங்களா ரீச் அவுட் பண்றோம்ன்றீங்க, பேசுறேன்றீங்க, எல்லாம் சொல்லிட்டு ஆனா நீங்க வந்து எங்களை நாங்க வைக்கிற கேண்டிடேட்டை பிஜேபி டிக்ளேர் பண்ற ஓம் பிர்லா கேண்டிடேட்டை யுனானிமஸா எல்லாரும் ஒத்துக்கணும், ஆனா டெப்டி ஸ்பீக்கர் பத்தி பேசாதீங்க. இது எப்படி கன்சென்சஸ் வரும்? அதுதான் சரி, ஸ்ட்ரைட்டா ஒன்லைனர் இவ்வளவுதான். நீங்க கன்சென்சஸ்